நெக்ஸ்ட் டைம் கத்திரிக்காய் வாங்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் சான்ஸே இல்லை அப்படி இருக்கும். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், எடுத்து வச்ச கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்க பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.